ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவும் பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களோட ட்ரெஸ் ஆகட்டும், நம்மளோட ட்ரெஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே செட்டாக நம்ம வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு பாருங்கள். கலையவே கலையாது. ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய குழந்தைங்களோட ட்ரெஸ் தான் பார்த்திங்கன்னா அப்படியே பேண்ட்டும் சரி ஷர்ட்டும் சரி இந்த மாதிரி அழகாக இப்போ பாருங்கள், இந்த பேண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி டிஷர்ட்டை வச்சு இந்த மாதிரி மடிச்சிட்டு முனைப்பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு பின்னு குத்தி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு நீட்னஸ்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் துணியுமே கலையாது. ஸோ நம்ம பர்ஃபெக்டாக வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்மே நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வைக்கக்கூடிய பேக்கில். ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுற இந்த ஸ்பாங்கு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் தூக்கி போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்பாங்கை அழகாக இப்போ இந்த வீடியோவில் காட்டின மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபேனோட இந்த மேல் போர்ஷன் இந்த கம்பியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கால்மேட்டை கையே வலிக்காமல், வாஷிங் மிஷினும் இல்லாமல் எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணுறது வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு அரை பக்கெட் அளவு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம துணி தேய்க்கக்கூடிய சோடா, அதாவது நம்ம ஆப்பா சோடா தோசைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அதுவும் இல்லை, தனியாக வந்து துவைக்கிறதுக்குன்னு ஒரு சோடா இருக்கும். ஸோ அது வாங்கிக்கோங்க. கடைகளில் கேட்டால் கிடைக்கும். அது கூடவே வினிகரும் சேர்த்து நம்ம மேட்டை வந்து அதில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்ததும் பாருங்கள், அதில் படிஞ்சிருக்க கரை எல்லாமே எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. ஸோ மறுபடியுமே வந்து இன்னொரு வாளியில் ஒரு அரை பேக்கெட் அளவு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து டிட்டர்ஜென்ட் போட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எடுத்தோம்ல அந்த மேட்டை திருப்பி இதுக்குள்ளே போட்டு ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். ஊறி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு போயிருக்கும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். நார்மலான ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு அழுக்கு எல்லாமே சூப்பராக போயிடும். ஸோ இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கரை எல்லாமே வந்து சூப்பராக போயிருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் நம்ம இப்போ குட்டி பசங்க இருக்க வீட்டிலாம் வந்து இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருப்பாங்க. பென்சில் ஆகட்டும், பென் ஆகட்டும், ஸ்கெட்ச் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி, 1/4 டம்ளர் அளவு வினிகர், ரெண்டுமே வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, டேபிள் சேர் இங்கெல்லாம் வந்து கரை படிஞ்சிருந்தாலும் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டீலான, அதுக்கப்புறம் வந்து அலுமினியம்னான சேரு கட்டிலெலாம் இருந்துச்சுன்னா கீழே வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்து துரும்பு பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி பஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து துரும்பு பிடிக்காது. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பூண்டு, வெங்காயம், ஸோ இதெல்லாம் வாங்கக்கூடிய இந்த நெட்டை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த நெட் பேக் வச்சு சூப்பராக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் வாங்கினா கவர் கொடுப்பாங்களா, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நெட் பேக்கில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இருக்கும்போது குப்பை மாதிரி அடைஞ்ச மாதிரி இருக்கும் கவர் எல்லாமே. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கும்போதே நீட்னஸாக இருக்கும். நீங்கள் மேலே இருந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கீழே வந்து குட்டி அந்த மாதிரி கட் பண்ணியுமே வந்து ஒவ்வொரு கவருமே இழுத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். வேணும்னும் போது நம்மளுக்கு சட்னி எடுக்கிறதுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி அர்ஜென்ட் சமயத்தில் தேவைப்படக்கூடிய மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி, தீப்பெட்டி இது எல்லாமே வந்து சட்டு நம்மளுக்கு தேடும்போது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் தான் எடுத்துக்கலாம். அப்படின்னா வாட்டர் பாட்டில் முடியும் மேலுமே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கீழ் போர்ஷனை கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டில் இல்லை இந்த பொருள் வேணும்னு தான் அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே இந்த நெட் பேக்கில் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நெட் பேக்கை உள்ளுக்கு போட்டுட்டு இதை வந்து அழகாக வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா வேணும்னும் போது நம்மளுக்கு கண் முன்னையே இருக்கும், சட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கரண்டெல்லாம் போச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், சூப்பராக நம்ம சட்டுன்னு கண்முன்னே வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம்.
அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரம் விளக்கக்கூடிய இந்த ஸ்க்ரப்பரு இந்த மாதிரி பொருட்கள்லாம் கூட போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாதிரி லைசாயில், பெனாயில் இதெல்லாமே போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் டவல் எல்லாமே வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க, இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி மாட்டி வச்சுருங்க. ஸோ அடுத்து பாருங்கள், வீட்டில் அடி பிடிச்ச பாத்திரத்தை எப்படி சுலபமாக வந்து க்ளீன் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை வந்து பழுக்காமல் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முனைப்பகுதியில் இந்த மாதிரி வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு வாரமானாலும் பழுக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இந்த வாழைப்பழம். அடுத்து நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து நம்ம அதிகமாக தான் வாங்கி வைப்போம். மெயின் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி. ஸோ இதில் சட்டுன்னு வந்து வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த அரிசியில் இந்த மாதிரி, அதாவது போட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியில் வந்து கொட்டாங்குச்சி ஒன்று இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குங்க. ஸோ வேணும்போது அழகாக எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த கொட்டாங்குச்சியினுடைய ஸ்மெல்லுக்கு வண்டு மெயின் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அடிப்பிடிச்ச கரையை எப்படி சுலபமாக போக்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அடிப்பிடிச்ச பாத்திரத்தை விட நம்ம வைக்கக்கூடிய கீழ் பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இந்த மாதிரி நல்ல கேப்போட. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்விடுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எஃபெக்டிவான சொல்யூஷன் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்மளுக்கு கீழ் போர்ஷன் வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த கரி பிடிச்ச இதை வந்து நீக்க போகிறோம், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளுக்கு சட்டுன்னு நல்லா வந்து உட்காராது. இந்த மாதிரி மேலே வந்து வெயிட்டானது எதுனா ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே நல்லா சூப்பராக உட்காந்துக்கும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து தண்ணியை கொதிக்க விட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். அதுவுமே வந்து அந்த சூடோட சூடு தான் நம்ம க்ளீன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சட்டுன்னு அந்த கரை எல்லாமே போய் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து டூத் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. ஸோ அந்த சூடான தண்ணி இருக்குல்ல, அதை தொட்டு தொட்டே தேய்ங்க. லைட்டாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து அடிப்பிடிச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதே போல் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இது வந்து வெளியே கரி பிடிச்சதுக்கு மட்டும் இல்லை, உள்ளுக்கு வந்து நம்ம எதுனா வந்து பாத்திரம் கரி பிடிச்சிருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். சூப்பராக நம்ம அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக வந்து பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து இப்போ அந்த தண்ணியை வச்சு நல்லா தொட்டு தொட்டு தேய்ச்சி எடுக்கணும். ஸோ இது ரொம்ப அடி பிடிச்ச கரையாக இருந்தனால தான் பேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா பாத்திரம் வந்து பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சா. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்த டிப் பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் பூட்டெல்லாம் வந்து ஒரு சில சமயங்களில் வந்து சரியாக பூட்ட மாட்டுது அப்படின்னா, இந்த மாதிரி அழகாக வந்து நீங்கள் பூட்டி பாருங்கள். சூப்பராக வந்து பூட்டும். இதுக்குன்னு வந்து புது பூட்டெல்லாம் வாங்கணும் அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலாம் வந்து துரும்பிடிச்சிருக்குல்ல. ஸோ இந்த துரும்பிடிச்ச கரையெல்லாம் இருக்கிறனால தான் வந்து சரியாகவே வந்து பூட்டினாலுமே வந்து பூட்ட மாட்டுது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய், ஸோ அதை வந்து கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி விட்டுருங்க. அதே போல் இந்த இடத்துலையுமே வந்து விடுங்க. கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் வந்து சாவியை வச்சு ஒரு 2, 3 முறை நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பூட்டு சட்டுன்னு நல்லா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. வாங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம வாங்கக்கூடிய மாத்திரையாகட்டும், இல்லை வந்து டானிக் பாட்டில் ஆகட்டும், பின்னாடி இருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ஒரு சில எழுத்துக்கள்லாம் வந்து தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோன் எடுத்து ஃபோட்டோ பிடிச்சிக்குங்க. ஸோ ஃபோட்டோ பிடிச்சதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அழகாக நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வந்து அது ரீட் பண்ண வராது. இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட ரீட் பண்ணிக்கலாம். அழகாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.